வணக்கம் தோழர்களே. அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டின்னு வாங்கிக்கிட்டே இருக்காருங்க. ஒரே நேரத்துல மிகப்பெரிய 2 பிரச்சனையை எதிர்கொள்றாரு விஜய். ஒன்று, விஜய்க்கு இன்னைக்கு சம்மன் அனுப்பிருச்சு சிபிஐ. நேரடியா விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சம்மன் அனுப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டி இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இழுத்தடிக்குது பாஜக. பெரிய சிக்கல்ல இருக்கிறப்பல விஜய். என்ன நடந்துட்டு இருக்குங்க? இந்த 41 பேர் மரணத்திற்கு அப்புறம் விஜய்க்கு 4 பக்கமும் அடியாதான் விழுகுது. 41 பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்காமல் அசால்ட் அதை ஹேண்டில் பண்ணி கூட்டங்காட்டுற அரசியலை கையில் எடுத்து சிக்கினவர் தான் விஜய். கூட்டம் ஓட்டா தீர்மானிக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட 4 பேர் இருந்தாலும் உயிரை கொடுக்கிற சித்தாந்தவாதியை உருவாக்கணும். வெறும் கூட்டம் கும்பலை வச்சுக்கிட்டுலாம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதுல முதல்ல விஜய் புரிஞ்சுக்காம கூட அரசியலே தெரியாத ஒரு கும்பலை வைத்துதான் சிக்கி சீரழியாரு விஜய். யாருக்குமே அரசியல் தெரியாது. ஒரு சிங்கிள் பர்சனுக்கு அரசியல் தெரியாது. அங்க எல்லாம் 50 கட்சி மாறினது, 60 கட்சி மாறினது, ரிட்டையர்ட் ஆனது. விளங்குமா கட்சி? இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த 41 பேர் மரணத்திற்கு பின்னாடி இவங்க வெளியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக தான் சதி பண்ணிருச்சுன்னு. ஆனா திமுக சதிக்கான ஆதாரம் இவங்கிட்ட இல்ல. சிபிஐனுடைய விசாரணையில அது சம்பந்தமான எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனா சிக்கினது யாருன்னா விஜய் குரூப் தான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கி இருக்கிறாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டோடனே டிரைவர் எல்லா உண்மையும் கக்கிட்டாரு. இதுல சிக்கிக்கிட்டாரு விஜய். 41 பேருடைய மரணத்தின் போது கூட பலரும் விஜயை கைது பண்ணுங்க, விஜய் தானங்க போனாரு, விஜய் தானங்க அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் தாங்க 7 மணி நேரம் லேட்டா போனாரு, அப்புறம் அவரை கைது பண்ணுமா வேணாமா அப்படின்னு பலரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. ஆனா அவர் நிதானமா இருந்தது நல்லது. அவரு சட்டப்படி கைது நடவடிக்கை எடுத்திருந்தாலோ அல்லது வழக்கு போட்டிருந்தாலோ இதை எப்படி இந்த கும்பல் திசை திருப்பியிருக்கோம்? திமுக எங்களை பார்த்து பயந்துருச்சு, அதனால கதறுது, திமுக பொய் கேஸ் போட்டுருச்சு, இப்படி பல வழிகள்ல உருட்டி வேலையை பார்த்துட்டு தெரியுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ரொம்ப நிதானமா சிபிஐக்கு போற தம்பி போ 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 நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு வா அப்படின்னு சம்மன் அனுப்பி விட்டுருச்சு. அதுல என்னன்னா, டிரைவருடைய வாக்குமூலம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. விஜய் தேர்தலில் நிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சிபிஐக்கு பேர் அதிர்ச்சி. எது? தேர்தலில் நிக்க மாட்டாரு, அப்புறம் எதுக்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு அவங்களுக்கு பலவிதமா சந்தேகம். ஒண்ணு. 2வது, விஜய் தரப்பு கிட்ட இருந்து அந்த பிரச்சார வாகனத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், 63 ட்ரோன் கேமரா எல்லாத்துல இருந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் பல்வேறு தொலைக்காட்சிகள் போட்ட வீடியோ ஆதாரம் எல்லாமே எடுத்தாச்சுங்க. அதை வச்சுதான் விசாரணையே பண்றாங்க. எல்லா ஆதாரங்களையும் கையில திரட்டி வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட, அங்க பார்த்தவங்க செத்தவங்க எல்லாருக்கிட்டே ஆதாரத்தை வாங்கிட்டு தான் இவங்க வேலையே பாக்குறாங்க. ஏற்கனவே இவங்க என்ன கேட்டிருந்தாங்க? சாட்சிகளை அழிக்க பாக்குறீங்க, அதனாலதான் நீங்க கூப்பிட்டு அவங்கள சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க, பனையூர் கூட்டி தனித்தனியா விசாரிச்சதனுடைய பின்னணி சாட்சிகளை கலைச்சு விடுறீங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டை விஜய் மேல இருக்கு. அதுக்கு இடையில டிரைவருடைய வாக்குமூலம், அவர் பாட்டுக்கு உண்மையை புறம் ஒப்பிச்சு முடிச்சுட்டாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மொத்தமா வாங்கியாச்சு. அதுல முழுக்க பார்த்த பிறகு விஜய் மேல கடுப்பாயிடுச்சு சிபிஐ. விஜய் மேல கடுப்பாகுதோ இல்லையோ, பாஜக சொல்றத கேட்கும் சிபிஐ. அது என்னங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு யாரு? அமித்ஷா. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஜரூரா வேலை பார்க்கறாரு. 2 நாள் தங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு போக கூட இல்ல. கூட்டணி அமையலேன்ற கடுப்புல இருக்கும் போது டக்குனு இவருக்கு சம்மன் வருது. எப்படி? அமித்ஷா கூட்டணி குறித்து இங்க பேச வராரு, இங்க சம்மன் வருது. எப்படி? அப்போ ரொம்ப பிளான்டா திட்டமிட்டு விஜயை முடிச்சு விடுறதுக்கோ அல்லது விஜயை அழுத்தம் கொடுத்து அவருக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுத்து அவர் வச்சு என்ன செய்ய முடியும்? நேரடியா கூட்டணிக்கு வரமாட்டாரு, பட் அவரை வச்சு நம்ம என்னவா இருக்க வகையிலாம் இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு தனியா ஒரு பிளான் போட்டு தான் இவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு. இதுல இவர் வேற ஆதாரப்பூர்வமா சிக்கிட்டாரா? முதல்ல பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல, ஓடி போயிட்டாரு. நீ நேர்மையானவரா இருந்தா போய் பார்த்திருக்கலாம். என்ன பயம்? நான் ஒன்னும் செய்யலங்க, நான் எந்த உள்குத்து வேலையும் பார்க்கல, எனக்கு அச்சம் இல்ல அப்படின்னு நேரா போய் பார்த்திருக்கலாம் மக்களை. 2வது, 1 வாரம் கழிச்சாவது நேரா போயிருக்கலாம்.
வீடியோ காலில் பேசுறது, 3 நாள் கழிச்சு வீடியோ வெளியிடுறது, 1 மாசம் கழிச்சு அவங்கள கூப்பிட்டு காசை இடையில தள்ளி விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு தனித்தனியா வந்து மூலச்செலவு செய்யறது, இதெல்லாம் தேவையில்லாத உங்கள் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இயல்பாவே உங்க மீதான சந்தேகம் அந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு மீது இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்ல. தமிழக அரசு மேல இவங்க கையவே நீட்ட முடியல. சும்மா வாய்க்கு வந்ததை பேசினாங்க, ஆதாரத்தை கூட ஒன்னும் இல்ல. அப்ப தமிழக அரசும் ஒரு வழியை தப்பிச்சிருச்சு, இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ ஒரு பல கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கல. தாவேகா சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. என்ன செஞ்சாங்க? அதே கூட்டத்தை இன்னைக்கு நடத்தினாங்கல்ல, இடையில கொங்கு மண்டலத்தில் நடத்தினாங்கல்ல, அதே கூட்டத்தை நடத்தும் போது எப்படி கட்டமா போட்டு ஒரு கட்டத்துக்கு 1000 பேர் நிக்க வச்சு தண்ணி ரெடி பண்ணி, மொபைல் டாய்லெட் ரெடி பண்ணி எல்லாம் செய்ய முடிஞ்சுல. இதையே முதல்ல திட்டமிடல, கேள்வி வருமா இல்லையா? அப்ப தாவேகா சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செஞ்சீங்க? ஒன்னும் பண்ணல. அப்புறம் என்ன பதில் சொல்லுவாங்க? கைய கட்டி நின்று இருந்திருக்காங்க. என்ன வசதிகள் செய்து கொடுத்தீங்க? ஒரு டாய்லெட் இருந்துச்சா? குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கிற இடம் இருந்துச்சா? 3வது தண்ணியாவது கொடுத்தீங்களா? ஒரு நிழலாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இது எந்த அடிப்படையான தேவையும் அங்க பூர்த்தி செய்யப்படல. கூட்டம் அதிகரிக்க இங்க லேட் ஆகுது, கூட்டம் அதிகரிக்குது. உள்ள மாட்டிக்கிட்டவங்க உயிர் தப்பிக்க வெளியே போக ட்ரை பண்றாங்க, போக முடியல. அப்ப வர 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 லாக் ஆயிட்டே இருக்கு அந்த கூட்டம். உள்ள சிக்கினவங்க லாக் ஆயிட்டாங்க. இப்ப உள்ள இருக்கிறவனுக்கு தண்ணியோ அல்லது அந்த அழுத்தத்துல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க பாதி பேர். 100கணக்கான பேர் மயக்கம் அடைஞ்சு ஒரு நூலில உயிர் தப்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா சாவு எண்ணிக்கை பெருசா இருந்திருக்கும். காவல்துறையும் அங்க இருந்த ஆம்புலன்ஸ், அதுல குறிப்பாக கரூர் தொகுதியை சேர்ந்த செந்தில் பாலாஜியினுடைய சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஆம்புலன்ஸையும் மொத்தமா அனுப்பியிருக்காரு. அதனாலதான் அவர் மேல பழிய போட்டாங்க. அவர் எப்படி ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு? ஒருவேளை அவர் ஆம்புலன்ஸ் அனுப்பினா இன்னும் 10-20 பேர் செத்துருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். அதுலயும் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த டிரைவர்ஸ் எல்லாம் அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, துணைக்கு இருக்காங்களா, யாரையும் பார்க்கல. மயக்கம் போட்டு கிடந்த குழந்தைங்களை பூரா தூக்கி 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 உள்ள வச்சுட்டு போறாங்க. சில குழந்தைங்க ஆடையே இல்லாம கிடந்திருக்காங்க. ஒரு அம்மா ஆடை இல்லாம இருந்திருக்கிறாங்க. சட்டையை கழட்டி போட்டு அவங்களை தூக்கி உள்ள போட்டு அவங்களை உயிரை காப்பாத்த கொண்டு போயிருக்கிறாரு. அவரை போட்டு அடிச்சிருக்காங்க தாவேகாரங்க. இந்த தருதலத்தனம்லாம் பண்ணிதான் மிகப்பெரிய சாவை உருவாக்கி விட்டுச்சு இந்த கும்பல். சரி, கிடக்கட்டுங்க. அப்ப அடிப்படையான தேவைகள் அதை இவங்க பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யல, அடிப்படை தேவைகளையும் இவங்க உருவாக்கி கொடுக்கல. இதுல ஒரு அம்மா பேட்டி, அந்த காலகட்டத்தில் வந்து பேட்டி ஒண்ணு நம்ம கூட போட்டோம். அந்த அம்மா நாங்க தண்ணி கேட்டோம், தாவேகாரங்க கொடுக்கலன்றாங்க. குடிக்க தண்ணி விடுங்கப்பான்னு கட்சிக்காரங்க கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அந்த அம்மாவுடைய பேட்டியே இருக்கு. அப்ப வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்திருக்காங்க கட்சிக்காரங்க. இதை கேட்டா அவங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு? ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யல, அடிப்படை வசதிகளையும் செய்யல. 2 பேருக்கும் பாப்பான்னு முடிச்சுக்கிட்டு சிபிஐ முன்னாடி கைய கட்டி நின்று இருக்குங்க. கூட்ட அனுமதி எப்ப பெற்றீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து வாங்கியிருக்கானுங்க, இடையில ஒரே நாள். சரி, கூட்டம் 25ஆம் தேதி கொடுத்து 26ஆம் தேதி வாங்கி 27ஆம் தேதி முடிச்சு விட்டானுங்க. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து அடுத்த நாள் வாங்கி அடுத்த நாள் கூட்டம், இப்படிதான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அனுமதி பெற்றது எப்படி அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் முழிச்சிருந்திருக்கானுங்க. அனுமதிக்கப்பட்டபடிதான் கூட்டம் நடந்ததா? அது முக்கியமான கேள்வி. 10,000 பேர் தான் வரணும், கேப் விடுங்க, தண்ணி வைங்க, இவ்வளோ கண்டிஷன் சொல்றாங்க. மேடையிலே ஏறிக்கிட்டே விஜய் என்ன சொல்றாரு? எங்களுக்கு காவல்துறை ரொம்ப கண்டிஷன் போடுது, ரொம்ப எங்களை இது பண்றாங்க சொன்னாரா இல்லையா? பல இடங்கள்ல பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப இவ்வளோ கண்டிஷன் போட்டு அதை நீங்க கேட்கலன்னு தானே அர்த்தம். ஒருவேளை கேட்டிருந்தா இவ்வளவு மக்கள் செத்திருக்க மாட்டாங்கல்ல. அதைத்தான் சிபிஐயும் கேக்குது. அனுமதிச்சபடிதான் நீங்க கூட்டத்தை நடத்துறீங்களா? இல்ல. அதை எப்படி ஆமானுவா? முழிச்சிருந்திருக்கான். கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இவனுங்க எழுதி கொடுத்தது 10,000 பேர், வந்தது 30,000 பேர். எப்படி இருக்கும்? இப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் தாவேகா பெருசா பதிலே சொல்லல, ஆணித்தரமா ஆதாரப்பூர்வமா பதில் சொல்லல. இதுல இன்னொரு இடத்துலயும் சிக்கி இருக்கு. பொய் கேச போட்ட வழக்கு வேற உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அந்த 2 பேருக்குமே தெரியாம, சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாம தாவேகா கூட்டிட்டு போய் பொய் கேச போட வச்சிருக்குது. அதுலயும் சேர்ந்து சிக்குவானுங்க. அவ்வளவு அவசரம் என்ன? அவ்வளவு பொய் கேஸ் போட வேண்டிய தேவை என்ன? இன்னும் பல குளறுபடிகள் அதுல இருக்கு. பணம் கொடுத்ததுல வந்த குளறுபடி. அந்த புள்ள செத்து போச்சு, குழந்தை இருக்கு, குழந்தைய புடிங்கிட்டு போயிட்டான். டிவோர்ஸ் ஆன புருஷன் ரூபாய வாங்குறதுக்காக குழந்தைய புடிங்கிட்டு போயிட்டான். அவன் வேற ஒரு லேடியோட வாழ்ந்துட்டு இருக்கான். இவ்வளவு பஞ்சாயத்து அங்க இருக்கு ஆல்ரெடி. அதுலதான் பதில் சொல்ல முடியாத இந்த பஞ்சாயத்துல சிக்கி இருக்கிறாங்க. சிபிஐ இன்னொரு விஷயத்த ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய நெருக்கடி சாவு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது
7 மணி நேரம் லேட்டா வர்றாரு விஜய். அப்ப 7 மணி நேரம் லேட்டா இங்க வர்றாரு. இதுக்கு முன்னாடி போன நிகழ்வுகள் எல்லாம் எப்படி வந்தாருன்றத ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸ்டடி பண்ணா ஷூட்டிங்க்கு லேட்டா போக மாட்டாராம். எப்பயுமே விஜய் ஷூட்டிங்க்கு சரியான டைம்ல போய் உட்காந்துருவாராம். அதே போல இசைய வெளியீட்டு விழா, சினிமா விழா, இது எதுக்களுமே சரியான நேரத்துல போயிருவாராம். லேட்டாவே போக மாட்டாராம். அப்ப எங்கேயுமே லேட்டா போகாதவன் இங்க ஏன்டா லேட்டா வந்தேன்னு புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, சிபிஐக்கு இவரை பிடிச்சிடணும். இவரை போட்டு அழுத்தி பாஜக சொல்றதெல்லாம் இவரை கேட்க வைக்கணும். அதான் சிபிஐயோடைய வேலை. இவரை போட்டு அழுத்தி, இவருக்கு அழுத்தம் கொடுத்து, இவருக்கு நெருக்கடி கொடுத்து, பாஜகவுக்கு இவரை பிடிச்சி கைதியா கையில கொடுத்துடணும். பாஜக என்ன வேணாலும் பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கணும். அதான் சூழல். இதுக்கு தான் நம்ம தலையால அடிச்சுக்கிட்டோம். சிபிஐ பக்கம் போகாதையா, தமிழ்நாட்டுல பிரச்சனைனா கூட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க 4 பேர் இருப்பாங்க. அரசே தவறு பண்ணுகிற போது களத்துல தயங்காம நின்று நம்ம கேள்வி கேட்போம். அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கிற வழக்குகள்ல இருக்கு. இப்ப நீ எங்க போய் கேட்ப? பாஜக நேர்மையானவங்க, நீதியானவங்க இருக்காங்களா? சிபிஐ, இடி, அப்புறம் ஐடி, எல்லாம் நீதிமன்றம் உட்பட அத்தனையும் தன்னுடைய ஏவல் ஆள்களாக வச்சிருக்கே. அதை பூரா வச்சுதானே எதிர்கட்சியை மிரட்டிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி ஆட்களை தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கு. மத கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அங்க போய் சிக்கலாமா? விஜய் சிக்கிட்டாப்ல. அப்ப காலதாமதமாக வந்ததுக்கு உள்நோக்கம் இவங்க கூட்டத்தை காட்டுவதற்குன்னு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஆதாரங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சிக்கி போச்சு. சுத்தமா சிக்கியிருக்காரு பாவம் விஜய். வெளியே வரணும்னா மண்டையை உடைச்சுதான் வெளியே விடுவாங்க போல இருக்கு. இவரை வச்சுட்டு டெல்லியில வச்சு இவரை முடிச்சுதான் அனுப்புவானுங்க. மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவா இருக்கும்படியாகத்தான் அங்க வேலை நடக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜகன்ற சொல்லவே சொல்லாத ஒருத்தர் தான் விஜய். திமுகவை மூச்சுக்கு 300 தடவை சொல்ல முடியும். திமுகவை எப்போதும் கேள்வி கேட்க முடியும். முதலமைச்சரை எப்போதும் கேள்வி கேட்க தெரிஞ்ச விஜய்க்கு ஒரு முறை கூட மோடியை கேள்வி கேட்க முதுகெலும்பில்லை. ஏற்கனவே அப்படி இருக்கிற ஆளு இப்ப வழக்கிலேயே சிக்கிட்டாரு. சிபிஐயும் விசாரணைக்குள்ள இவரையும் முடிச்சு இழுத்துருச்சு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை? ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வரையும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. தணிக்கை துறை எங்க இருக்கு? யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. ஒன்றிய அரசு தான் தணிக்கை துறை வச்சிருக்கு. தணிக்கை துறையில பூரா சங்கிய தான் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் பல இடங்கள்ல சொன்னாரு, ஐயோ ஒரு படம் தணிக்கைக்கு போயிட்டு வரவங்களையும் பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. உட்காந்துட்டு சில படங்களுக்கு அவங்க கையெடுக்கவே மாட்டானுங்க, கையெழுத்து போடவே மாட்டானுங்க. வெட்டுங்க 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 வெட்டுங்கன்னே சொல்லிட்டு இருப்பானுங்க. விடுதலை படத்துக்குலாம் எக்கச்சக்க வெட்டு, 27 வெட்டா எவ்வளவு வெட்டு. சென்சார் பண்ணிக்கிட்டே இருங்க, சென்சார் பண்ணுங்கன்றது. இப்ப சென்சார் போர்டே யாருக்கிட்ட இருக்கு? சங்கிகள்கிட்ட இருக்கு. ஒன்றிய அரசு கையில இருக்கு. இந்த சென்சார் போர்டு என்ன பண்றாங்க? இந்த ஜனநாயகன் படம் மதத்தை புண்படுத்துகிறது. அப்படி என்னதான் இவங்களுக்கு புண்படுமோ தெரியல. அவங்க கோயிலுக்குள்ள கசமுசா பண்ணுவாங்க, புண்படாது. பூஜை அறைக்குள்ள கசமுசா பண்ணுவானுங்க, புண்படாது. கோயில் சிலையவே திருடிட்டு போவானுங்க, புண்படாது. கோயில் சாக்க வச்சுட்டு உண்டியலை திருடுவாங்க, புண்படாது. சிசிடிவி கேமராவில் துண்டை போட்டுட்டு உண்டியலை தூக்குவானுங்க, புண்படாது. பெரிய மடத்தினுடைய தலைவர்னு தன்னை சொல்லிக்குவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கள கையை பிடிச்சு இழுப்பாரு. ஆனா அப்பெல்லாம் புண்படாது. இப்ப இவங்களுக்கெல்லாம் எதுவுமே புண்படாது. பள்ளிமலையை தோண்டி சுரங்கம் அமைப்பாங்க, அதுல எல்லாம் புண்படாது. இவங்களுக்கு எப்ப புண்படும்னா, எதிரில் நிக்கிறவன் இவங்களை ஆள் இல்லைன்னு நம்புறவன் ஏதாவது உண்மையை சொல்லிட்டா புண்பட்டுரும். இந்த படமும் அப்படிதான். ஜனநாயகன் படம் அவங்கள புண்படுத்திருச்சான். ஒரு மதத்தை புண்படுத்துதான். அதனால அந்த படத்தை சர்டிபிகேட் கொடுக்காம, தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம, சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம உட்கார வச்சிருக்காங்க. இதுல என்ன ஆகி போயிரும் அப்படின்னா, லேட்டாக யூ சர்டிபிகேட் பதிலாக ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம ஆளுங்க ஒரே ஏன்னு போட்டாலே ஆபாச படம் நம்புற ஆளுங்க. வன்முறையா இருந்தாலும் ஆபாச ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க இப்ப பூரா பெரும்பாலான தமிழ் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தாராளமா கொடுத்துட்டு இருக்காங்க சென்சார் போர்டுல. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இதை வச்சுதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு தோழர்களே. அப்ப நேத்து அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொன்ன கட்டெல்லாம் நாங்க கட் பண்ணிட்டோம், அவங்க சொன்ன இடத்தெல்லாம் நாங்க திருத்திட்டோம், தேவையில்லைன்ற இடத்தெல்லாம் தூக்கிட்டோம், அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9ஆம் தேதி வரப்போது, இன்னைக்கு 6ஆம் தேதி. சென்சார் சர்டிபிகேட்டை சேர்த்துதான் படத்தை எல்லா பக்கத்துலயும் கொடுக்கணும் இல்லையா? அப்ப நீ சர்டிபிகேட்டை கொடுக்காம வச்சிருந்தேன்னா அந்த படக்குழுவை ஒரு வகையில பின்னணி நின்று மிரட்டுறீங்கன்னு அர்த்தம். அந்த படக்குழுவை மிரட்டுறது, அந்த படத்தை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றது, இவ்வளவு கோடி ரூபாய் போட்டு எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம லேட் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இங்க இன்னொரு அழுத்தம் இருக்கு.
பராசக்தி படத்தை இந்த ட்ரைலர் யார் எந்த படத்துக்கிட்ட அதிகமா பார்த்தாங்கன்னா, ஜனநாயகனா பராசக்தியான்னு பார்த்தா பராசக்தி தான் பல கோடி பேர் பார்த்திருக்கான். ஜனநாயகனை விட அவங்க முன்னாடி பார்த்துட்டு போறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசியலா இருக்கு, அதனால அரசியல் படத்துக்கு கூடுதலான அக்கறை கொடுக்குறாங்க. ஏற்கனவே அந்த சிக்கல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி, அப்படிதான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு இடையில இந்த படத்துக்கு கூடுதலான முட்டுக்கட்டை போடுவது, அதுலயும் கோர்ட் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கொடுத்துருக்கலாம். கோர்ட் சொல்லியிருக்காங்க, சட்டப்படி என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் இருக்காங்க. ஏங்க, கோர்ட்டுக்கு வர்றதே சட்டப்படி செய்யறதுக்கு தானங்க. கோர்ட்ல சட்டத்தவே இப்ப பாக்குறது இல்ல. இந்திய அரசியல் சாசன சட்டத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி பரன்ல ஏத்திட்டானுங்க போல இருக்கு. சட்டப்படி நாங்கள் என்ன செய்வோமோ அதை செய்வோன்றாங்க. நமக்கு என்ன கவலைன்னா, நீ அரசியலுக்கு வா, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா அரசியலை தெளிவடையாம களத்துல இறங்கினா இப்படிதான் எதிரிங்கிட்டு சிக்கிக்கிட்டு சீரழிவீங்க. நமக்கு விஜயை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. அரசியல் தெரியாம வந்து எலிப்பொறியில சிக்கிக்கிட்ட எலி மாதிரி இருக்காரு. பாஜக இவரை மிகச்சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்கு. நம்ம சொன்னா யார் கேக்குறா சொல்லுங்க.